வணக்கம் தமிழ்நாடு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் சிபி. நான் காயத்ரி. தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நேற்று தமிழகம் முழுவதும் மறியலில் ஈடுபட்டனர். இவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப இன்று காலை 9 மணி வரை கால அவகாசம் நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், ஊதிய முரண்பாட்டை களைதல் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி வரும் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் இன்றுடன் 8வது நாளை தொட்டுள்ளது. நேற்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். சேலத்தில் மறியலில் ஈடுபட்ட 45 பேரும், விழுப்புரத்தில் 43 பேரும், நாகையில் 84 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 48 பேரை சிறைக்கு அனுப்பாமல் ஜாமீன் வழங்கி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். ஜாக்டோ ஜியோவின் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக நீதித்துறை பணியாளர்கள் இன்று முதல் போராட்டத்தில் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போராட்டத்திற்கு ஆதரவாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ள நிலையில் தலைமை செயலக ஊழியர்கள் நாளை ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அரசு போராடுகின்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் இது கொல்லைப்புற வழியாக ஆட்களை எடுப்பேன் என்பது அந்த காலத்தில் சொல்வது கருங்காலித்தனம் என்று சொல்வார்கள். அதை போல்தான் இந்த நடவடிக்கை இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பணிக்கு திரும்புவதற்கு அரசு கொடுத்த காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அதை இன்று காலை 9 மணி வரை நீட்டித்து பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அத்துடன் பணிக்கு திரும்பும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் விரும்பும் இடத்திற்கு பணிமாற்றம் செய்து தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் நலன் கருதி பணிக்கு திரும்ப வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுத் தேர்வு வருகின்ற இந்த நேரத்தில் அவர் உடனடியாக பள்ளிக்கு திரும்புவது நம்முடைய உயர்நீதிமன்றம், பொதுமக்கள், அரசு அனைத்துடைய வேண்டுகோள் அதுதான். அதை உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்நிலையில் தேர்வு நேரத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மட்டும் பணிக்கு திரும்ப முடியுமா என்பதை இன்று மதியத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. வேலை நிறுத்தம் தொடர்பான மற்றொரு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ஆசிரியர்களுடன் அரசு ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பியதுடன் இதில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. போராட்டம் தொடர்ந்தாலும் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு திட்டமிட்டபடி பள்ளி தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 447 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு இதுவரை சுமார் 1 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இன்று காலை 9 மணிக்குள் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்களுக்கு பதிலாக புதிய ஆசிரியர்கள் இன்று முதல் நியமிக்கப்பட உள்ளனர். நேற்று மற்றும் 1,75,000 ஆசிரியர்கள் பணிக்கு வராத நிலையில் தற்காலிக ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் இன்று தொடங்குகின்றன. காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் ஈட்டுவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வாக்களித்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ராய்ப்பூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ஏழைக்கும் குறைந்தபட்ச வருவாய் ஈட்ட வழிவகை செய்யப்படும் என்று கூறினார். லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் வறுமையால் வாடும் பொழுது புதிய இந்தியாவை கட்டமைக்க முடியாது என்றும் இதனால்தான் இந்த வரலாற்று முடிவை காங்கிரஸ் கட்சி எடுத்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார்.
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அறிவிப்பு ஏழைகள் வாழ்வில் திருப்பு முனையாக அமையும் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர், நாட்டில் உள்ள ஏழைகளின் நலன் கருதி இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலம் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்படும் என்று சிதம்பரம் பதிவிட்டுள்ளார். அதே சமயம் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் என்ற ராகுல் காந்தியின் அறிவிப்பு குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கூறப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் ஏமாற்று வேலையை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் இந்த அறிவிப்பு காங்கிரசின் தில்லுமுல்லு அரசியல் என்றும் விமர்சித்தார். இன்னும் ஏராளமான திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கம் வழங்குவதற்கு தயாராக இருக்குது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் வேற ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறது போல தான் இருக்குது ஒழிய, நீ 40-50 வருஷமா நீங்க இந்த நாட்டை ஆண்டிருக்கீங்க, ஆண்டு அழிச்சிருக்கிறீங்க, உங்களை நம்புறதுக்கு எப்படி மக்கள் தயாரா இருப்பாங்க? இதேபோல் ராகுல் காந்தி செயல்படுத்த முடியாத வாக்குறுதியை அளித்திருப்பதாக மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். இதுபோன்ற திட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியின் போதே ஏன் செயல்படுத்தவில்லை என்றும் பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது.